Hello friends, 7th standard quarterly exam social science-க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயரில் நடந்து முடிஞ்சது. இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் படித்தா நாளைக்கு மார்னிங் எக்ஸாமில் என்னால் எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னம்னா, ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 10 ஒன் வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸில் 5 கேட்பாங்க, மேட்ச் இட்டில் உங்களுக்கு 5 கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ரைட் எனி 7 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது 2 மார்க்கில் கேட்கக்கூடியது. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறனால இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாம் உங்களுக்கு மார்னிங் ஃபுல்லாகவே டைம் இருக்கும். இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் இதில் இருக்கக்கூடியதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் எர்த்குவாக்கு, அடுத்து கொஸ்டின் நம்பர் 22ல் இருக்கக்கூடிய பாலா டைனஸ்டி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அது 2 மட்டும்தான் அப்படின்னம்னா வாட் இஸ் லாங்குவேஜ் கொஸ்டின் நம்பர் 27ல் இருக்கக்கூடியது மொழி என்றால் என்ன, கொஸ்டின் நம்பர் 30ல் இருக்கக்கூடிய வாட் இஸ் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட்டர். அது மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி கொஸ்டின் நம்பர் 28ல் இருக்கக்கூடிய பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இதெல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டட். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் எந்த கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிங்கனாலும் 7th இது இல்லாமல் கேள்வி பதிலே இருக்காது. அதனால் இந்த கொஸ்டின் ப்ளஸ் உங்களுக்கு 8 மணிக்கு நான் அப்டேட் பண்ணக்கூடிய அந்த செலக்டட் கொஸ்டின்ஸ் அந்த 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 5 மார்க் படித்தாலே போதும். எக்ஸாமில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதனால் இது டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். எப்போயுமே வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னம்னா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னம்னா உங்களுக்கு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. அது எப்போயுமே உங்களுக்கு திரும்ப வீடியோவை போய் தேடணுன்ற அவசியம் கிடையாது. மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கும்போது அப்படி டேரெக்டாகவே வீடியோ வந்து ஓப்பன் ஆகிரும். அதனால் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுத வேண்டிய 4க்கு இதில் 7 கொஸ்டின் இருக்குது. அதனால தான் செலக்டட் கொஸ்டின் அப்படிங்கிறதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இதை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி கொஸ்டின் நம்பர் 35ல் இருக்கக்கூடியது ரைட் த எனி 4 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி அது வந்து நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 32ல் இருக்கக்கூடிய ரைட் அபவுட் த இனோவேஷன் ஆஃப் தைமூர் இன் 1398 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட். இதனால் இது எல்லாத்தையுமே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுமாதிரி மேப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்தியா மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சோலாஸ் கேட்டிருக்காங்க, நாலந்தா கேட்டிருக்காங்க, டெல்லி கேட்டிருக்காங்க, பாலாஸ் கேட்டிருக்காங்க, இந்தியன் ஓசன் கேட்டிருக்காங்க, அடுத்து மேத பெங்கால் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு தடவை மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுபோக உங்களுக்கு மேப்பில் 6 மார்க்குக்கு மேப் கேட்குறாங்கன்னு சொல்லும்போது மேப்பில் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது அந்த 8 மணிக்கு வீடியோ அப்டேட் பண்ணும்போது அதில் சேர்த்தே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.